வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படத்தை பற்றின சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஹியரிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ நாளைக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், கேவிஎன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் எந்த பேசிஸில் கேஸை டிஸ்மிஸ் பண்ணி மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கே அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு முடிவுக்கு வரல, தீர்ப்புங்கிறது கொடுக்கப்படல. கடைசியா பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சிங்கிள் ஜஸ்டிஸோட ஆர்டரை ஸ்டே பண்ணிட்டு அடுத்த ஹியரிங் 21ஆம் தேதி அப்படின்னு டேட் போட்டு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சோ அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஹை கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்கிறதுனால நீங்க அங்கேயே போய் பாத்துக்கோங்க, அங்க வந்து கேஸை முடிங்க, ஒரு தீர்ப்பு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க இங்க வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ 21 நடக்க வேண்டிய ஹியரிங்கை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரீபோன் பண்ணி இப்போ 20ஆம் தேதி நாளைக்கு வந்து நடக்க போகுது. நாளைக்கு ஹை கோர்ட்ல ஜனநாயகன் படத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு. எல்லாமே ஜனநாயகனுக்கு கொஞ்சம் ட்ரபிளா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹியரிங் டேட் சொல்லி கேஸை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ண மாட்டாங்க, நாளைக்கே விசாரிச்சு முடிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இப்படியுமே ஒரு சான்ஸுங்கிறது இருக்கு. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோர்ட் வந்து இப்போ மொத்தமா எல்லாத்தையும் விசாரிச்சு நாளைக்கு தீர்ப்பே கொடுத்துறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். யார் பக்கம் தீர்ப்பு போகுங்கிறது நமக்கு தெரியாது. சப்போஸ் சிபிஎஃப்சி அவங்களுக்கு சாதகமா கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே சிபிஎஃப்சி டிமாண்ட் பண்ற விஷயம் வந்து படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை பார்த்துட்டு தான் சென்சார் கொடுப்போம்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லிடுனா, சிபிஎஃப்சி சொல்ற மாதிரியே நீங்க கேட்டுக்கோங்கன்னு கேவிஎன் கிட்ட சொல்லிடுவாங்க. கோர்ட்டோடைய இந்த தீர்ப்புக்கு கேவிஎன் வந்து ஓகே சொல்லுவாங்களா இல்ல மேல்முறையீடு போவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. சப்போஸ் கேவிஎன் வந்து ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு, பிப்ரவரி எண்டுக்குள்ளேயாவது இந்த படத்தை கொண்டு வந்து ஆகணும், இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கோர்ட் சொல்றதே கேட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப படம் வந்து மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு போகும். கோர்ட் வந்து ஒரு டேட் கொடுத்துருவாங்க, இத்தனை நாளுக்குள்ள படத்தை பார்த்துட்டு நீங்க சென்சார் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த தீர்ப்பு கிடைச்சாலே ஓகே தானே ப்ரோ, படத்தை திரும்ப பார்த்துட்டு சென்சார் கொடுக்க போறாங்க, அப்ப பிப்ரவரி மாசம் கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிடும் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரிலீஸ் ஆகலாம், ஆனா ஆகாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பும் போது ஏற்கனவே சென்சார் போர்டு 27 கட்டு கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம அந்த கமிட்டியில ஒருத்தரே இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் மதத்தை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதான் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. சோ அந்த 27 கட்டோட சேர்த்து அந்த மதத்தை புண்படுத்துற அந்த சீன்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதையும் மூவி டீம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதோட பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல சென்சார் கொஞ்சம் வேலையை காட்டினாங்க அப்படின்னா, அதாவது பழைய 27 கட்டு மட்டும் இல்லாம புதுசா வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 10 கட்டோ 15 கட்டோ 20 கட்டோ கண்டமேனிக்கு கொடுத்து இதெல்லாம் கட் பண்ணாதான் யூஏ கொடுக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ ஜனநாயகன் மூவி டீம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒன்று வேற வழியே இல்லை, எத்தனை கட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா படம் வந்து சுமூகமா ரிலீஸ் ஆகும். இல்ல இத்தனை கட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னா மறுபடியும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும். இதுவே சிபிஎஃப்சிக்கு சாதகமா தீர்ப்பு வந்து அதை கேவிஎன் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அப்ப அடுத்து மறுபடியும் கேவிஎன் வந்து இந்த கேஸ் எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அப்பீல் பண்ணலாம், பண்ணுவாங்க. மறுபடியும் சிபிஎஸ்சி அங்க வருவாங்க. கேஸ் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல நடக்கும். அங்க என்ன தீர்ப்பு கொடுக்கப்படுதோ அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நாளைக்கு நடக்கிற ஹியரிங்ல கேவிஎன் சைடு தீர்ப்பு வருமா ப்ரோ, அப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி தீர்ப்பு வரது முதல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜ் வந்து கேவிஎன் சார்பாக தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி தான் சிபிஎஃப்சி வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போனாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டரை ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கேவிஎன் சைடா தீர்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளால கேரண்டியா சொல்லிட முடியாது. ஒருவேளை எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்துட்டு யூஏவே கொடுத்துருங்க அப்படின்னு கேவிஎன் சைடே தீர்ப்பு வருதுன்னே நம்ம வச்சுப்போம். அப்படி வந்தா இந்த தடவை சிபிஎஃப்சி சைடு இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இவங்க போனா கேவிஎனும் சுப்ரீம் கோர்ட்டு போயாகணும். மறுபடியும் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இந்த பக்கமும் தீர்ப்பு கொடுக்காம அந்த பக்கமும் தீர்ப்பு கொடுக்காம திரும்ப இந்த கேஸை வந்து சிங்கிள் ஜட்ஜ் கிட்டே வந்து அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அனுப்பிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜனநாயகன் படம் ஒரு பெரிய சிக்கல்ல தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் அவருக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த படம் இப்போ கோர்ட் கேஸ்ல வந்து இருக்கு. இது ரெண்டும் எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போதைக்கு கேவிஎன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிப்ரவரி எண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டு பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஓடிடி, அமேசான் பிரைம் இந்த ஜனநாயகன் ரைட்ஸை ஏற்கனவே வாங்கிட்டாங்க, 120 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறதுனால அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பிப்ரவரி 9, 10 இந்த தேதியில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த பிளான் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அமேசான் பிரைம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் பிப்ரவரி எண்டுக்குள்ளேயாவது வந்து ரிலீஸ் பண்ணுங்க, பிப்ரவரி எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணா
இவங்க படத்தை வந்து மார்ச் மாதம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் ஓகே தான். ஆனால் பிப்ரவரியும் தாண்டி இந்த படம் போகிற மாதிரி இருந்தால் அப்போ அமேசான் பிரைம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக கான்ட்ராக்டை கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படம் வந்து ரொம்ப டிலே ஆனாலுமே அமேசான் பிரைமுக்கு பெரிய லாஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தோம், இந்தந்த ஸ்லாட் இந்தந்த படங்களை வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இத்தனை நாள் தான் வெயிட் பண்ண முடியும், இதுக்கு மேலே ரொம்ப வெயிட் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் கேவிஎன் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. இப்போ ஜனநாயகன், அடுத்து டாக்ஸிக் அப்படின்னு பெரிய படங்களை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ரொம்பவும் அவங்கள வந்து ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போவாங்க. ஜனநாயகன் ஓடிடியில் ஒரு சின்ன ப்ளஸ் ஃபேக்டரும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படம் தேட்டருக்கு வரும்போது நிறைய கட்ஸோட தான் வரும். ஓடிடியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அன்கட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கூட இவங்க ரிலீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது சரி என்னென்ன கட்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் வருவாங்க. அது ஒரு சின்ன ப்ளஸ்ஸாக தான் வந்து ஓடிடிக்கு அமையும். ஓடிடி ப்ராப்ளம் கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ பிப்ரவரி எண்டில் எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பிப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. அண்ட் எல்லாருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த ஸ்டேட்டோடைய கண்ட்ரோலும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறமா விஜய் வந்து இப்போ வெறும் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல்வாதி எலெக்ஷனில் நிற்க போறாரு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சி போயிட்டு இவர் மேலே ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவருடைய இந்த ஜனநாயகன் படம் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க, இவருடைய பாலிடிக்ஸை ப்ரீச் பண்ணுற ஒரு படமாக இருக்குது, பிரச்சாரம் பண்ணுற ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து அதை எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த படத்தையே அவங்களால ஹோல்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி சொல்லிட்டாங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மே மாசமோ ஜூன் மாசமோ தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மறைமுக பிளான் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ஜனநாயகன் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு ஹியரிங்ல என்ன நடக்க போகுது, இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண இந்த பாசிபிலிட்டிஸ்ல ஏதாவது ஒன்று நடக்க போதா, இல்லை இது எதுவுமே நடக்காம அன்எக்ஸ்பெக்டடா வேற ஏதாவது நடக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.